ஆனால் இங்கே வந்து ஏன் பேசணும் முடியும்னா சில விஷயத்தை பேசாமல் போகக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லிடுறேன். நம்பர் 1, வெங்கோவிந்தா அவரை பற்றி எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு. அவர் சொன்னார் பாரு, நண்பர் அழகாக சொன்னார், நீங்கள் ஏன் பெரிய படம் ஆரம்பிக்கல, ரவிமரியா தான் சொன்னார்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏன் பெரிய படம் எடுக்கல, சின்ன படம் எடுத்துனேன். நான் வரும்போது வெறுங்கோவிந்தா வந்தேன், இப்போ வெண்கோவிந்தா ஆகிட்டேன். அப்படி சூப்பர் டயலாக் பண்ணிச்சு. எந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவர் அதான் உண்மை. தான் வந்த லெவலை எவன் மறக்காமல் இருக்கானோ அவன் தான் பெரிய ஆள். இப்போ நான் டி ராஜேந்திரன் என்ற பெயரை கூட காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி மாதிரி என் பேரை டி ராஜேந்திரன் மாற்றிக்கிட்ட என்னை இன்ஸ்பயர் பண்ண பெரிய டைரக்டர் யாருன்னு கேட்ட கேபி அவர்கள் தான். அவர் வந்து இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க இந்த படத்தோட டைட்டில் பற்றி, இதுக்கு பொருத்தமானவர் பாலச்சந்தர் அவர்கள் மட்டுமே என்பதற்கு ஒன்று சொல்கிறேன். அவர் வச்ச டைட்டில் இன்னைக்கெல்லாம் நான் வாழ்க்கையில் டி ராஜேந்திரன் தன்னம்பிக்கைன்னு சொல்கிறான், எதிர்நீச்சல் போட முடியுன்றான். அந்த எதிர்நீச்சல் நான் போடுறதுக்கு காரணமே அவர் வச்ச டைட்டில் எதிர்நீச்சல் தான். வெற்றி வேண்டுமா போட்டு பாராட எதிர்நீச்சல். ஒவ்வொரு இன்னொன்று, நான் வந்து பிஏ கோல்டு மெடல், எம்ஏ ரேங்க்கு, என்னால் படிப்பில் வாங்க முடிஞ்சு 100க்கு 100. அவர் எடுத்த டைட்டில் 100க்கு 100. இதே மாதிரி ஒவ்வொரு டைட்டில், அவரோட டைட்டிலை பார்த்து ரசிச்சவனா, அது மன்மத லீலைனாலும் சரி, ஒவ்வொரு, அதாவது இனிமேலுக்கு மரோச்சரித்திரை விட ஏக் துச்சை கலியை விட யாராவது காதல் கதை எடுக்க முடியுமா? அவர் இளமையானவர், இன்றும் இளமையானவர், என்றும் புதுமையானவர். இன்னைக்கு என்னால் நல்ல ராகம் பாட முடியும், கவிதை எழுத முடியும், இது பண்ணா அவர் ஒரு அபூர்வ ராகங்க. தலைப்பிலேயே அசத்தக்கூடிய ஒரு மனிதர். பல படங்கள் என்னால் கொடுக்க முடிஞ்சது வெள்ளி விழா. காரணம் அவர் எடுத்த படத்துக்கு வச்ச தலைப்பு வெள்ளி விழா. எத்தனை டைட்டில்! அதாவது அவரோட படத்தோட ஒவ்வொரு டைட்டில் ஒரு சார், ஒரு பொண்ணு வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறா, கஷ்டப்படுறா, குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் தேயிரா அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும். யாரு படம் எடுத்தாலும் அதுக்கு தான் அவள் ஒரு தொடர் கதை தான்யா. அவருடைய திரைப்பட வாழ்க்கை வந்து ஒரு தொடர்கதை. அதனால தான் இன்னைக்கு வந்து அவர் வாழ்த்த வராரு. இன்னொன்று, திரையுலகத்தில் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு தன்னுடைய திறமை அரங்கேற்றம் முன்னப்பான். அவர் எடுத்த அரங்கேற்றம் அது மாதிரி மைல்கல்லாம் இனிமேல் யாராவது படைக்க முடியுமா? நானும் எவ்வளவோ வெற்றி படங்களை கொடுத்திருக்கலாம், எத்தனையோ வெள்ளி விழா படங்களை கொடுத்திருக்கலாம். ஒரு வருஷம் ஓடின படம்லாம் எடுத்திருக்கிறேன். தெலுங்குல டப் பண்ண பிரேமசாகரம் உயிர் படம் 2 வருஷம் ஓடி இருக்கு. எவ்வளோ பெரிய வெற்றிகளை பார்த்தால் கூட நான்லாம் எப்பயுமே ஒரு இருகோடுகள் தத்துவம் என்னன்னு கேட்டால் நான் சின்ன கோடு நினைப்பேன். ஏன்னா பாலச்சந்தர் சார் பெரிய கோடுகளை போட்டார். அவரை விடைய என்ன அடக்கம் பாருங்க சார். பாலச்சந்தர் சாரை பார்த்தாக்க சூப்பர் ஸ்டார் ரஜினி கமலுக்கு வருவார். பாலச்சந்தர் சாரை பார்த்தா சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் ஞாபகத்துக்கு வருவார். பாலச்சந்தர் அவர்களை பார்த்தால் எத்தனையோ ஒரு சுஹாசினி, பாலச்சந்தர் அவர்களை பார்த்தால் சரிதா, எத்தனை கலைஞர்கள் இவ்வளவு பேரை உருவாக்குன இவரை பார்த்தால் அவர்கள் ஞாபகம் வரும். அவர்களை பார்க்கக்குள்ள இவர் ஞாபகம் வந்தால் தன்னுடைய அடையாளத்தை அவர் இழந்திருப்பார். தன்னுடைய அடையாளத்தை இழக்காத இயக்குனர். நான் கூட என்னோட டி ராஜேந்திரன் என்னோட அடையாளத்தை இன்ன வரைக்கும் இழக்கல. நான் சிலம்பரசனை பெற்றெடுத்து சிலம்பரசன் எஸ்டிஆரா இருக்கலாம், டிஆர்லேருந்து வந்தது தான் எஸ்டிஆர், எஸ்டிஆர்லேருந்து வந்தது டிஆர் இல்லை. எதற்காக சொல்லுவாரு தப்பா எடுத்துக்கிறீங்க? எடிட்டர் மோகன்லேருந்து புறப்பட்டது தான் ஜெயம் ரவி என்ற அம்பு. ஜெயம் ரவி மேல அவருக்கு உண்டு அன்பு. எனக்கு என் மகன் உயிர், சிலம்பரசன உயிர், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் நான் என்னுடைய தனித்தன்மையை இழக்காம இருக்கிறதுனால ஒருதலை காதல் படத்தின் கதை நாயகன் நடிக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்? ஒருதலை ராகத்திலிருந்து ஒருதலை காதல் வரை இத்தனை சாதித்தால் நான் இன்னும் ஒன்று சாதிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த ஒருதலை காதல் படம் என்னோட முதல் படம் நினைக்கிறேன். இன்னைக்கு டைரக்டர் இருந்து இவ்வளவு தூரம் பாடியை ட்ரிம் பண்ணிட்டு நடிக்கணும்னா அந்த உழைப்பு வேணும். எந்த திரைப்படத்தம் எடுத்தாலும் அந்த உழைப்பை, இப்ப ராகேஷை பத்தி சொன்னாங்க, அந்த இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், அவரோட உழைப்பை பற்றி சொன்னாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் பாலமுரளி அவர் பாட்டை போட்டாங்க, அந்த உழைப்பு, அதை பாராட்டணும். வெங்கோவிந்தா இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி. பா விஜய் இந்த படத்துக்காக இருக்கு, அவர் எடுத்துக்கொண்ட அந்த கதாநாயகன் அவருடைய முயற்சி, அந்த சானியாத்தார், அந்த ஹீரோயின், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உழைத்தால் மட்டும்தான் ஒரு படம் வெற்றி பெற முடியும். ஆனால் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சிங்க? ஒரு CD 30 ரூபா. அந்த டைட்டிலை மாத்தினதுக்கே முதல்ல வெண்கோவிந்தாவுக்கு நன்றி. ஏன்னு கேட்டா அங்கதான் பல்ஸ். ஒரு சினிமா படம் எடுக்கணும்னா பல்ஸ் தெரியணும். மாஸ் சைக்காலஜி தெரியாட்டா ஜெயிக்க முடியாது. மாஸ் சைக்காலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால டைட்டில் இவர் சொன்ன மாதிரி, ரவிமரியா சொன்ன மாதிரி அந்த டைட்டில் மாத்தினீங்க, அற்புதம். இதில் என்னன்னு கேட்டாக்க இங்கே எல்லாரும் பேசினாங்க. எடிட்டர் மோகன் பேசினாரு, ரவிமரியா பேசினாங்க, நம்ம மீரா கிருஷ்ணன் ஒரு கருத்து சொன்னாங்க. எல்லாரும் வந்து திருட்டு விசிடி பார்க்காதீங்க, எல்லாரும் போய் தியேட்டரில் படம் பார்க்கணும் அப்படின்னாங்க. தியேட்டரில் மக்கள் படம் பார்க்க தயாருங்க. டிக்கெட் ரேட் என்னங்க? டிக்கெட் ரேட் என்ன கொடுத்து மக்கள் பார்க்க முடியுமா? ஒன்னே ஒண்ணுங்க, நான் ஒரு கருத்தை சொல்றேன். எடிட்டர் மோகன் அவர்கள் சொன்னார், மத்திய அரசும் மாநில அரசும் இந்த திருட்டு விசிடியை ஒழிக்க முடியும்.
நிச்சயமா சொல்றேன், அரசு முற்படும் என்ற கருத்தை முதலில் வைத்திருக்கக்கூடிய திரையுலகத்தினரை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். திருட்டு விசிடி வந்தப்ப கடையை பூந்து அடிச்சு உதங்கடான்னு உதச்சி அத்தனை கேஸை சந்திச்சவன் டி ராஜேந்தர். திருட்டு விசிடி ஏத்த அருவாவை போட்டு வீராசாமியில வந்த அருவாவை தூக்கி போட்டு விளம்பரம் கொடுத்தவன் டி ராஜேந்தர். ஆனா அப்படி இங்க முதுகெலும்போட துணிச்சலோட போராடுறவங்களாம் வாடவே முடியாது. ஒன்னு நீ அடுத்தவன மாதிரி கோழையா இருக்கணும். நான் கோழையா வேணா, மனிதன் வந்து ஏழையா பிறக்கலாம், கோழையா இருக்கவே கூடாது. திருமாவளகத்தில் ஒண்ணு நம்மளுடைய சொத்தை ஒருத்தன் அடிச்சு சாப்பிட்றான்னா ஒன்றும் இல்லைங்க. இந்தியன் கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன்னா, நான் வந்து அரட்டையரங்கெல்லாம் நடத்தக்கூடியவன். ஒன்று, ஒரு ரூபா நோட்டு இருக்கு, ரூபா நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, அது எவனாவது ஒருத்தன் கள்ள நோட்டை அடிச்சுட்டா கவர்மெண்ட் விட்டுருமா? அதை மட்டும் பிடிக்கிறீங்களே. அப்ப ஒரு ஒரிஜினலா ஒரு படத்தோட உரிமையை காப்பிரைட்ஸ் இந்த நாட்டில் இஸ் தேர் எனி வேல்யூ ஃபார் த காப்பிரைட் ஆக்ட்? இந்த காப்பிரைட் ஆக்டை பத்தி ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முக்கியமா ஹை அபிஷியல்ஸை தவிர ஒரு சாதாரண ஸ்டேஷன்ல போய் பேசி பாருங்க, முடியாதுங்க, கஷ்டம். இந்த நாட்டில் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உண்மை. சும்மா நம்ம மேடையில் அழகா பேசலாம், சினிமா உலகத்தில் அத்தனை தெருவு கூட்டம் போடுவாங்க, கூடி கூடி பேசுவாங்க. கர்நாடகாவில் ஏன் திருட்டி விசிடி வரலாம்? அங்கேயும் விஞ்ஞான முன்னேற்றம் தானே. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட ப்ரொடியூசர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு இங்க கிடையாது. இதான் உண்மை. ஆந்திராவில் வந்து ஏன் சினிமா நல்லா ஓடுது, சூப்பர். ஆந்திரா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வராங்க சார். ஆடியன்ஸ் சினிமா தியேட்டர்ல வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இப்ப சத்யம் தியேட்டருக்குன்னா சத்யம் தியேட்டருக்கு ஒரு பிரைஸ் வச்சுங்க, நியாயம். சாதா தியேட்டருக்கும் டிக்கெட் ரேட் என்ன ஒண்ணு? ட்ரெயின்ல வந்து எல்லாருக்கும் ஒரே இடத்துல ஒரு 1000 ரூபாய் கொடுத்துற ட்ரெயின்ல எல்லாரும் ஒரே சீட்ல போய் உட்காருவியா? தமிழ் சினிமாவில் மட்டும் என்ன தியேட்டர்ல 150 ரூபாய் கொடுத்தா எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துக்கலாம். எப்படி ஒரே தரத்தை கொண்டாந்தீங்க? நாங்க பாலச்சந்தர் சாரு, நானு, பாரதி ராஜா சாரு, பாக்கியராஜ், அத்தனை டைரக்டர்கள் படம் கொடுத்தோமே. டிக்கெட் பெரிய பெரிய படத்துக்கு முன்னாடி அவ்வளவு தொடங்க சூப்பர் ஹிட், பிளாக் அண்ட் ஒயிட். வாய் டிக்கெட் ரேட்டு சாதாரண ரேட்டு, மக்கள் தியேட்டருக்கு வந்தாங்க. இன்னைக்கு சேலஞ்சா சொல்ற சார், டிக்கெட் ரேட்டை ஒண்ணு இல்லை சார், ஒரு பெரிய நல்ல காம்ப்ளெக்ஸ் தியேட்டர்ல இந்த ரேட்டு வைங்க, சாதா தியேட்டருக்கு இந்த ரேட்டு. ஏன்னா ப்ரொடியூசர்களுடைய நம்பருடைய இதை சொல்றதுனால எனக்கு கவலையே கிடையாது. ப்ரொடியூசர்களுடைய பேராசை, ஏன் விநியோகர்களுடைய பேராசை, நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய பேராசை, இவ்வளவு கோடி நம்மளே வாங்கிக்கிட்டு ஜனங்களை கொள்ளையடிக்கணும்னா டிக்கெட் ரேட்டை கூட தான் வித்தாகணும். ஏன் இவ்வளவு ரேட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர்ல 50 ரூபாய் டிக்கெட், எவ்வளவு கிரௌடு போய் பாருங்க. ஏன் நம்மளால முடியும்? நான் ஒண்ணு சொல்றேன், கிளாஸ் பிரிச்சிங்க. 5 ஸ்டார் ஹோட்டல், தாஜ் கோராமெண்டல் ஹோட்டலும் த லீ மெரிடியன் ஹோட்டலும் நீ சாதாரண ஹோட்டலும் ஒண்ணா இருக்குன்னு நான் சொல்ல. ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, ஏசி இருக்கு, செகண்ட் ஏசி இருக்கு. அது மாதிரி தரம் பிரிச்சுங்க. எல்லா பெரிய நடிகர்கள் வச்சு சினிமா படம் எடுத்துருவீங்களா? எத்தனை பெரிய நடிகர்கள் வச்சு எத்தனை படம் எடுக்க முடியும்? இன்னைக்கு சின்ன படம் எடுக்கக்கூடிய அது மட்டும் தாங்க சினிமாவை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சின்ன படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பெல்லாம் செத்து சுண்ணாம்பாகுறான். குரல் கொடுக்க யாரும் இல்லை. ஒன்று போராட தெரிஞ்சவங்க பதவிக்கு வாங்க, இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்க பூ போட்டாவது நீங்க எங்களோட கோரிக்கை நிறைவேற்றி தாங்க. சின்ன தயாரிப்பால் எப்படி வாழ முடியும்? தியேட்டர்ல நான் 365 நாள் படம் படம் எடுத்தவன் 3 நாளைக்கு படம் ஓட மாட்டேங்குதியா? இதெல்லாம் இன்னைக்கு இதுக்கெல்லாம் 3 நாளைக்கெல்லாம் இனிமேல் வெற்றி விழா கொண்டாடக்கூடிய நாடு இதுனா ரொம்ப கேவலமா இருக்கு. நல்லா 365 நாள் நாங்கள் ஓடின படத்தை நான் பாலச்சந்தர் அவர்களை வைத்துக்கொண்டே சொல்கிறேன். நாங்கெல்லாம் சாதிச்ச அந்த காலம் வந்து சினிமாவின் பொற்காலம். அவரை வச்சுட்டு இந்த விஷயத்தை பதிவு பண்ணும். சத்யராஜெல்லாம் இன்னைக்கும் எந்த கேரக்டர் வேணாலும் நடிப்பேன். அது ஒரு வெர்சடைல் ஜீனியஸ், அந்த வெரி குட் ஆக்டர். என்னோட லைஃப்ல இவர்கள் அந்த தகடுன்னு பேர் வச்சிருக்கீங்க. சிடியை ஒழிச்சிட முடியுமா? சிடியை ஒழிச்சிட முடியும். தயவுசெய்து மேடையில் சும்மா வீராவேசமா டயலாக் பேசவே பேசாதீங்க. அதை ஒழிக்கணும்னா இந்த தயாரிப்பாளர்களுள்ள ஒற்றுமை வரணும். வராது. பாலிடிக்ஸ் வெளியில இருக்கலாம், சினிமாவுக்குள்ளே பாலிடிக்ஸ் எப்படி வரும்? சினிமாவுக்கு ஜாதி, சினிமாவுக்கு அரசியலே கிடையாதுயா. சினிமாவில் திமுக ப்ரொடியூசர், அதிமுக ப்ரொடியூசர், நம்மளா சினிமாக்காரன். எனக்கு சோறு போட்டது சினிமா, அரசியல் அல்ல. நான் சினிமாவோட பேர் வாங்கினதுக்கு பிறகு தான் அரசியலுக்கு போனேன். என் சினிமாவை வச்சு தான் நான் வாழ்ந்தேன், அரசியலை வச்சு வாழல. இன்னைக்கும் வாழல. அரசியல் 10 பைசா சம்பாதிக்காத நேர்மையான ஒரு அரசியல்வாதி. 234 தொகுதிகள் எம்எல்ஏக்களை கரைபிடியாத கரத்துக்கு சொந்தக்காரன்னு பேரை அன்றைய முதல்வர் கலைஞர்கிட்ட வாங்கின
ஆனா என்ன இது 234 தொகுதியிலே கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்கார புழைக்க தெரியாதவன்னு அர்த்தம். இதான் உண்மை. இங்க புழைக்க தெரியாதவனா கூடாது, புழைக்க தெரியணும். ஆனா நான்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தப்ப ஒரு பிரச்சனைன்னா போய் சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசுவோம். இப்ப ஏன் சீஃப் மினிஸ்டர் பார்த்து பேச முடியல? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒண்ணு ஒதுங்கிடணும். ஒதுங்காம எதுக்கு பாலிடிக்ஸ் பண்றீங்க? சினிமாவை எவன் வாழ வைக்கிறது? கிளாஸ் பீப்புள், பிரம்மாண்டமான படம் எடுக்கக்கூடிய நடிகர்களை ஒரு கேட்டகரி பிரிச்சுருங்க. அவங்க படத்துக்கு நீங்க என்ன வேணாலும் ரேட் வைங்க, ஆடியன்ஸ் வருவாங்க. நல்ல படைப்பு வரும்னா பாலச்சந்தர் பெரிய சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் நம்பி படம் எடுக்கலையா? அவர் திறமையை நம்பி எடுத்த படம் அபூர்வராங்கள். இரும்பு கேட்டை திறந்துக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி வராருன்னா நாளைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அன்னைக்கு எவனா போஸ்ட் அடிச்சு விட்டானா? அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் எங்களுடைய கே பாலச்சந்தர் தான். நான் அபூர்வராங்கள் படம் பார்க்க போனேன்னா அதுக்கு தான் போனேன். ரைம்ல பேசுனா என்ன கிரைமா? அடுத்த கேள்வி, நீயே ரைம்ல போட்டுக்கிற? நீ மட்டும் தலைப்பு வந்து ரைம்ல போட்டுப்பீங்க. தாறுமாறு, தகராறு, வரலாறு. நீங்க மட்டும் எதுக்கு மோனை பயன்படுத்தலாம், நாங்க பயன்படுத்த கூடாதா? எதற்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஏன் திருட்டு விசிறி பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு சினிமா வாழணும்னா டிக்கெட் ரேட்டு குறைக்கப்படணும். அப்பதான் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க. நான் ஒன்று சொல்றேன் சார், சாதாரண ரேட்டு வந்து சாதாரண படங்களுக்கு, பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒரு ரேட் வச்சுங்க. சாதாரண சின்ன படங்களுக்கு டிக்கெட் ரேட்டு தேவைகள் குறைக்க வேணும். அம்மா உணவும் திறக்கப்பட்ட இந்த நாட்டில், அம்மா பேர்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய குறைந்த விலையில் மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய இந்த நாட்டில் திரையரங்குகளின் டிக்கெட் மட்டும் ஏன் சார் இவ்வளவு விற்கப்பட வேண்டும்? என்னோட கேள்வி இது. tomorrow whether you are going to print it or not, whether you are going to telecast it or not, that is immaterial. I am not bothered about it, but it's my duty to record this matter here because this picture's title itself about the video piracy. இந்த படத்தின் டைட்டில் ஒரு அற்புதம். இந்த டைட்டில் வச்சதுக்கே வெங்குங்க பாராட்டு. டெக்னாலஜியோட போற எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது அடுத்தது. whether he is going to get the success or not, that is immaterial, but அவரோட அட்டெம்ப்ட் அருமையா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வந்து எல்லாத்தையும் துபாயில வந்து ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஷிப்பிங் ட்ரேட் பண்றாரு. அப்படி பண்ணக்கூடிய மனிதன் இங்க எல்லாத்தையும் மானிட்டர்ல இது பண்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் கவனிக்கணும். இங்க யாரும் சொல்ல, சில பேர் இங்க மானிட்டர் அடிச்சு படுத்தா போறாது. அவரை மாதிரி மானிட்டர் பார்த்தா கூட சினிமா தொழில் அக்கறை பண்ணணும். என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா சில பேர் பேசிட்டு நினைச்சா ஐ எம் நாட் பாதர். இது அதிக பிரசங்கித்தனம் இல்ல. சினிமாவை சாவடிக்கிறாங்க. மூச்சு இருந்தா தான் என் வாழ்க்கை. எங்களுக்குலாம் பேச்சு மூச்சு எல்லாமே சினிமா தான். எனக்கு போடுற சோறு சினிமா தான். இன்னை வரைக்கும் நான் கோயிலை பார்த்து கையெடுத்து கும்பிட மாட்டேன். திரையரங்கத்தை பார்த்து தான் கையெடுத்து கும்பிடுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு சோறு போட்டுது. திரையரங்கம் தான் என்னுடைய கோவில். அதுக்கு வந்து செல்லக்கூடிய மக்கள் ரசிகர் மட்டும்தான் என்னுடைய தெய்வம். சோத்துல தொட்டுல சோறு எடுத்து அள்ளி போட்டேன்னா ஒவ்வொரு சோத்து பொருட்களும் ஒரு ரசிகனை மட்டும்தான் பார்க்கிறேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இந்த மேடையில் நிக்கிறேன்னா, நான் ஏறி வந்தது படிக்கட்டு. அதற்கு காரணம் நீங்கள் எடுத்த டிக்கெட்டு. அதனால் மீண்டும் திரையரங்குகளுக்கு மக்கள் வந்து எடுக்க வேண்டும் டிக்கெட்டு என்பதற்காகத்தான் இத்தனை நேரம் பேசியிருக்கிறேன். மென கேட்டு சத்யராஜ் அவர்கள் அமர்ந்து விடக்கூடாது. வேலை கேட்டு, அவருடைய நேரம் கெட்டு, மனம் கெட்டு. ஆனால் என்றும் போகாது உங்கள் குணம் கெட்டு கெட்டு. அதனால் தான் இன்றைக்கும் உமக்கென்று இருக்கிறதப்போ ஒரு மார்க்கெட்டு என்று கூறி இந்த கருத்தை எடுத்து பேசுவது மட்டும்தான் இந்த மேடையில் என்னுடைய டார்கெட் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.